இந்த விஜயபுரி நாட்டிலே ஏன் குடும்பத்தில் பெண்ணாக பிறந்து கலைச்செல்வி கலைச்செல்வி சிறப்போடு வாழ்ந்து வருகின்றேன். இருந்த பொழுதிலும் எனக்கு ஒரே ஒரு அண்ணன், ஒப்பற்ற அண்ணன். எனது அண்ணன் பெயர் தான் கலைச்செல்வன். அண்ணனை பார்க்க வேண்டும். அண்ணா கலைச்செல்வி, உன்னை எங்கெல்லாம் தேடி கொண்டு வரமா? ஆமா தங்கா, உன்னை பார்க்கும் போதெல்லாம் இந்த அண்ணன் மனம் எப்படி இருக்கு தெரியுமா? ரசத்தி மண்ணை தொட்டு
அன்றாடம் உணவுக்கு தினந்தோறும் கஷ்டப்பட்டு உனக்காக அண்ணன் வீதி வீதியாக சென்று நீண்ட நாட்களுக்கு பிறகு பார்க்கும் பொழுது எப்படி இருக்குது எப்படி தெரியுமா? வெள்ளையாய் படம் சின்னையாய் பார்த்ததே கிடையாது. உண்மைதானம்மா. அப்படி இருக்கும்போது தாய்க்கு தாயாகவும் தந்தைக்கு தந்தையாக வளர்த்து தாங்கள் அல்லவா? உண்மைதான். அதனால் இருந்தாலும் என்னை அதிவேகமா அழைத்த காரணம் என்ன? உன்னை அதிவேகமாக அழைத்த காரணம் என்ன தெரியுமாடா ராஜா? நீயும் சின்ன சிறுவளாக இருந்தேன், கன்னி பருவம் நீங்கி மங்கை பருவம் அடைந்து விட்டாய். அதனால் இப்பொழுது உனக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று இந்த அண்ணனுடைய ஆசை. உங்களுக்கு திருமணமாக வேண்டும். வரப்போற அண்ணியோடு சந்தோஷமாக இருக்க வேண்டும். உங்களுக்கு ஒரு ஆண்மகன் பிறக்க வேண்டும். அப்படி பிறக்கக்கூடிய அந்த ஆண்மகனை நான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும். சரியான முறையம்மா. மொன்ன பையனை கட்டி போறா. ஆமா, சரியான முறை. மொன்ன பையனை நீ கட்டி ஏதோ தவறாக சொல்லிக்கிறீரா? இரு, நான் சொல்றேன் வீட்டுல எவ்வளவு தெளிவா இருக்குது. ஏதோ பாசத்துல சொல்றா. மொன்ன பையனை கட்டிக்க போற. ஆமா, மொன்ன பையனை நீ கட்டிக்கனா மொன்ன உனக்கு என்ன ஆகுது? எங்க அண்ணன் எனக்கு அண்டதா அண்ணா ஆகுது. ஆமா, நீ ஒரு பையனை கட்டிக்கிறனா அவன் ஒப்பா என்னன்னு கூப்பிடுவா? யாரு? ஒரு பையனை கட்டிக்கிற. ஆமா, இந்த மாதிரி வச்சுக்க. யாரு உன்ன மாதிரி? இதே சட்டவட்ட பத்தியோட மாதிரி. ஒரு பையனை கட்டிக்கிற. அந்த பையனை கட்டிக்கினா அவங்க அப்பா உனக்கு நான் எனக்கு மாமனாரு. அப்ப ஒண்ணு உங்க பையனை கட்டிக்கினா அப்ப ஒண்ணு உங்க மாமாவா? அப்ப ஒண்ணு அதுக்குதான் எதை பேசினாலும் தெளிவாக பேச வேண்டும். அப்படியா? ஆமா, ஒரு தடவை மாமான்னு கூப்பிடுவாங்க. உனக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று இந்த அண்ணனுடைய ஆசைமா. ஏழை குடும்பத்தில் பிறந்து என்னை யார் திருமணம் செய்து கொள்வார்கள்? தங்கா, ஆத்தூரிலே நமது அத்தை மகன் மோகன் இருக்கின்றார். அவரை சென்று உனக்கு அவருக்கும் திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று அவரிடத்தில் பேசிவிட்டு அவர் சம்மதத்தை வாங்கி கொண்டு இந்த இல்லம்மா, திண்டிவனம் ஆத்தூர். ஆத்தூர் இல்ல அத்தை மகனோ மிகுந்த வசதி மிக்கவர்கள். இருக்கும்போது என்னை திருமணம் செய்து கொள்வாரா? தங்கா, உனக்கு அந்த மனக்கவலை வேண்டாம். அவரிடம் சம்மதம் கேட்டு அவருக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டியது இந்த அண்ணனுடைய ஆசை. அப்படியா? ஆமாமா, அப்படியாகட்டும். அப்படியா? அத்தை மகன் மோகன் அவ்வளவு பெரிய தெரியுமா? எனக்கு திருமணம் வேண்டாம் என்று ஆசை வச்சுக்கின்னு முதல்ல வேணாம்னு சொல்றா. அத்தை மகன் சொன்ன உடனே ஆசை எவ்வளவு இருக்குது பாரு. ஆமா அண்ணா, என்ன எப்ப என்ன கல்யாணம் பண்ணுவீங்க? அம்மா, நான் அத்தை மகனை போய் பார்த்து பேசிவிட்டு வந்தேன். ஒரே வாரத்துல உனக்கு கல்யாணம் பண்ணி. ஒரு வாரமாக? ஒரு வாரம் வரைக்கும் நான் காத்துட்டு இருக்கணுமா? ஒரே ஒரு வாரம் தானே, 7 நாட்கள் என்னைக்குனே இருக்கிற நாள்ல வந்துட போகுது. அப்படியா? சரி அண்ணா, சென்று வாருங்கள். அப்படியா? நான் ஆத்தூருக்கு சென்று அத்தை மகனை பார்த்து விட்டு வரும் வரை வேண்டும். அப்படியா? காலம் கெட்டு கிடக்குறது, அங்க இங்கெல்லாம் சுத்த கூடாது. நேரத்தோட வீட்டுக்கு வந்துடணும். ஜாக்கிரதை, பத்திரம் பத்திரம் பத்திரம். அப்படியா? ஆமா அண்ணா, போயிட்டு வர வரைக்கும் பத்திரமா இருக்கிறேன். நாளைக்கு புதன்கிழமை சந்தை இந்த ஊர்ல போயிட்டு காய்கறி வாங்கிட்டு வந்துட்டு அதை தெரிஞ்சு பத்திரம் நீரோடை, அந்த நீரோடை சரி நீர் எடுத்து வந்து அரிசி உணவு தயார் செய்து வைக்கிறேன். அது மட்டும் கிடையாது, நீங்க வரும்பொழுது வந்துடாதீங்க. நான் வரும்பொழுது தனியா வராம என்ன வாங்கி வர சொல்றீங்க? என்ன வாங்கி சொல்றேன்? புண்ணாக்கு வாங்கி வர சொல்றேன். எதுக்கு போய் அந்த வேலையை பார்க்க மாட்டாரு? என்ன வாங்கி வராத? என்ன உனக்கு என்னமா தேவை? அது வந்து வரும்பொழுது வடை பாயசம் செஞ்சு வைக்கிறேன் இல்லையா? அதனால என்ன பண்றீங்க? திரும்ப நிச்சயம் பண்ணிட்டு
வரும்போது கையோட மாமாவே கூட்டிட்டு வந்திருக்கேன். இவ்வளவுதானா? ஆமா. எம்மா நீ எதையோ பெருசா கேட்க போறேன்னு பார்த்தேன். மாமாவே கூட நான் கூட்டிட்டு வரேன். அதுவரை அரண்மனையில பத்திரமா இரு. பத்திரமா என்ன? சென்று பாருங்க. நம்மளுக்கு இருப்பதோ ஓலை குடிசை. ஆமா. அம்மா, ஜாக்கிரதை. அடிக்கிற காத்துல 2 ஓலை கூட புடிங்கிட்டு போயிடும். ஆமா. அந்த மாதிரி இருக்கிற வீட்டுல நீ சர்வ ஜாக்கிரதையாக இருக்க வேண்டாம். கண்டிப்பாக. இந்த அண்ணன் சீக்கிரம் வந்துடுறேன். போயிட்டு வாங்க. Bye.